ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியனோட மனசை மாற்றுறதுக்காக கோமதி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியனோட மனசு மாறுற மாதிரியே இல்லை. ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அந்த கடையிலேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம மீனா இருந்துட்டு கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு உடனே அட்டன் பண்ணி மீனா சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை, மாமா உங்ககிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி அழுக ஆரம்பிச்சுறாங்க. அத்தை என்ன அத்தை அழுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி என்னால் மனசு கஷ்டம் தாங்கவே முடியல, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருங்க அத்தை கண்டிப்பாக மாமா உங்களை புரிஞ்சுப்பாரு, நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லடி மாமா என் கூட பேசாதன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி. இது வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருந்ததே கிடையாது. இப்போ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போதான் கடைக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன்டி, என்னை அப்படி திட்டி வெளியே அனுப்பிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தை பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வாங்க, ராஜியும் கூட்டிகிட்டு வரதனா வாங்க அத்தை, நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லவும், மீனா உனக்கு ஆஃபீஸ் இல்லையா மீனா? இல்லத்தை எனக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பீங்களோ ஏது பண்ணிட்டு இருப்பீங்களோன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் அத்தை கோவிலுக்கு வர சொல்கிறேன், வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி மீனா நான் போய் வீட்டில் போயிட்டு ராஜியை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு வரேன் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கத்தை நீங்கள் போய் பேசிட்டே வாங்க, கூட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு வெளியே வரவும், வெளியே வந்த உடனே நம்ம மயிலை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இன்னும் இவங்க வீட்டுக்கு போகவே இல்லையா, எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வெளியே போய், ஏங்க உங்களுக்கு என்ன தாங்க வேணும் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா ஏங்க நல்லா சொல்கிறேன், என்ன வேறெல்லாம் நினச்சிட்டியா மீனா? நீ இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் வேறெல்லாம் நினைக்காம இல்லை ஒன்றா இருந்தவங்க அப்படின்னு நினைக்க சொல்கிறீங்களா? நீங்கள் பண்ணியிருக்க வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமீனா என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்னோட பெற்றவங்களுக்கு வேற வழி தெரியல, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அதுக்காக குடும்பத்தையே தூக்கி ஜெயிலில் வைப்பீங்களா? உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லை. செய்யாத தப்பை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இப்போது என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படி இப்படின்னு வந்து கண்ணை கசக்கிட்டு நின்றா யார் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், தேவையில்லாத விஷயத்த இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ உங்க கூட பேசுகிறத வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் பேசினாங்கன்னா என்னதான் தப்பா நினைக்குவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன் மேலே கோவத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஒரு தப்பான ஆளாக நான் முன்னிறுத்த விரும்பலை. இங்கே பாருமீனா என்னோட வாழ்க்கைக்கு முன்னாடி நீ தப்பான ஆளாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறியா? என்னோட வாழ்க்கையை எந்த நிலைமையில இருக்குதுன்னு உனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் மீனா இந்த மாதிரிலாம் பேசுகிற? இங்கே பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். என்னை பார்த்தா இழிச்சு வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கா, நீங்கள் என்ன சொன்னாலையும் மனசு இலைக்கு போயிட்டு செய்யறதுக்கு. இங்கே பாருங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராத வரைக்கும் நான் நல்லவளாக தான் இருந்தேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா ஏன் மீனா இந்த மாதிரி என்ன அதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுகிற? இங்கே பாருங்க, நீங்கள் தாங்க மனசு வருத்தப்படுற மாதிரி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் போக வேண்டியதானே? திரும்ப திரும்ப வந்து ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருமீனா நான் எதுக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லவும், வேற எப்படி பேச சொல்றீங்க? இங்க பாருங்க, இனிமே நீங்க இங்க வந்து நின்றாலும் உங்ககிட்ட நான் வந்து பேசவே மாட்டேன். நீங்க வந்து நில்லுங்க, நில்ல கட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. மீனா ஒரு நிமிஷம் மீனா, ஏன் மீனா இப்படி பேசிட்டு போற? ஒரு நிமிஷம் நில்ல மீனா அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. கோவிலுக்கு போன உடனே நம்ம அதாவது கோமதியும் ராஜையும் அதாவது அந்த நேரம் பார்த்து வரல, அப்படியே கோவில் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதிக்கு கால் பண்ணி, அத்தை நீங்கள் வந்துட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா இப்போ தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவோம், வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க அத்தை நான் வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்கேன் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜியும் கோமதியும் வந்துடுறாங்க. வந்த உடனே மீனாவை பார்த்துட்டு நம்ம கோமதிக்கு அப்படியே மாலை மலையாக தண்ணி கண்ணுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக அத்தை அழுதுகிட்டே இருக்கீங்க? நீங்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் வந்திருக்குமா? எந்த பிரச்சனையுமே வந்திருக்கு
இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் வாயை விட்டுட்டீங்க. இப்போ எல்லாருமே உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க. ஏதோ நல்லது நினச்சி தான் நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணீங்க. ஆனால் அது எதுவுமே யாருக்குமே புரிஞ்சுக்க மாட்றாங்களே. இங்கே பாருங்க அத்தை, மாமாக்கு என்ன கோவம்னா, நீங்கள் மாமா கிட்ட சொல்லாமல் செஞ்சது தான் கோவமே தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க, மாமா மனசு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சக்திவேலும் முத்துவேலும் கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்த உடனே வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜு வந்து யார் நம்ம சத்துவேலையும் முத்துவேலையும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு ஓடி போயிட்டு முத்துவேல்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாரு, நான் ஏதோ பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் உன்கிட்ட நான் பேசலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி அப்பா கிப்பானெல்லாம் உனக்கு வந்து பேச முடியுது? இங்கே பாரு, என்கிட்ட வந்து இன்னொரு டைம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் அதாவது எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றீங்கன்னு நினச்சி எவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு நீங்கள் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு இப்போ சண்டை போட்டுக்கிட்டு போகிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு, அதாவது யாராவது சக்தி இருந்துட்டு, இங்கே பாரு, என்ன அவள் சொல்லி அனுப்புனால உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனேன், இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான், ஓடுகாலிங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, இங்கே பாருங்க சித்தப்பா, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஓடி போயிட்டேன்றதுனால தானே, நான் அந்த ஓடி போட்ட பொண்ணோட அப்பான்னு சொல்கிறத நிறுத்திட்டு என் ஐபிஎஸ் பொண்ணு, அதாவது ஐபிஎஸோட அப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வாயால் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு அதாவது அவங்க அண்ணனுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் ராஜு ஏதாச்சும் சொன்னீங்க அவ்வளோதான், உங்களுக்கு என்ன தான் வருஷம் கணக்கில் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் ராஜி நீங்கள் பெத்த பொண்ணு தானே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இத்தனை வருஷமாக கையில் தூக்கியும் சீராட்டி பாராட்டி வளர்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட பொண்ணை இப்படியெல்லாம் கேட்குறீங்களே, அவன் மனசு எவ்வளோ பாடுபடும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? அப்படி நினச்சி பார்த்துருந்தா நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பேச போகிறீங்க? உன் பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்களான்னு மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்களே. ஆனால் முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் கோத்து தன்னோட பொண்ணோட மனசை இப்படி காயப்படுத்துகிறோமேன்னு நினச்சி கூட பார்க்காம இப்படி கேவலமான ஒரு புத்தியோடு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உங்களெல்லாம் நான் சொந்தக்காரங்களாம் ஏற்றுக்கணும்னு நினச்சேன் பார்த்தியா, அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் பாரு ராஜி, இனிமே அப்பா சித்தப்பான்னு யாருக்கிட்டையுமே நீ போய் பேசாத, உனக்கு நான் இருக்கேன், என்னோட பசங்க இருக்காங்க, நீ கவலையே படாத, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து பார்க்காம ஒன்றும் போயிடுறதில்ல சரியா அப்படின்னு சொல்லவும், இல்லத்த அவங்க எப்படி அத்தை அப்படியெல்லாம் பேசலாம், எப்படி அத்தை உங்களுக்குள்ள சண்டையை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அத்தை சரி விடுங்க அத்தை, நடந்தது நடந்து போச்சு, கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் இங்கே வர சொன்னேன் நான். அத்தை இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி நடந்துச்சு, உன்னை வேலையை விட்டு இதை தூக்கிட்டாங்களா, என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை, இன்னைக்கு மயிலக்கா என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. என்னடி சொல்கிற? நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல, அவள் எதுக்காகடி உன்னோட ஆஃபீஸ்க்கு வரணும்? இங்கே பாருங்க அத்தை, நான் அவங்க கூட பேசலாம் இல்லை, இனிமேல் இங்கெல்லாம் வராதிங்கன்னு திட்டி தான் விட்டேன். ஆனால் நான் வேலை முடிஞ்சு வெளியே வரப்போவும் அவங்க இங்கே நின்றுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்கள காய்ச்சி மூச்சுன்னு திட்டிட்டு வந்துட்டேன். எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் கூட்டிகிட்டு போனவங்க கிட்டே என்னால் எப்படி அதை பேச முடியும்? அவங்க கொஞ்சமாவது நியாயமாக நடந்துப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஒரு துளி கூட நியாயமாக நடந்துக்காதக்கப்போ நாமளும் எதுக்காக நியாயமாக நடந்துக்கணும்? அதனால தான் அவங்கள திட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் அத்தை சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு, அத்தை நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு என்னடி சொல்ல போகிற? இங்கே பாருங்க அத்தை, நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கேளுங்க அத்தை, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசினாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னென்ன சொல்லுடி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, மயிலக்கா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, வயசு விஷயத்துலேருந்து குழந்தை விஷயத்துலேருந்து படிப்பு விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் அதாவது பொய் சொல்லி தான் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே
அந்த பொய்யுங்கள மறைக்கிறதுக்காக ஏதேதோ ஒரு பொய்ய சொன்னாங்க. அதே மாரி தானே அத்தை நீங்களும் ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்ய மறைக்கிறதுக்காக ஏதேதோ ஒரு பொய்ய சொன்னங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தானே வித்தியாசம். தன்னோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக அவங்க என்னென்னமோ பண்றாங்க. ஆனா, அவங்களால தன்னோட வாழ்க்கைய காப்பாத்த முடியல. தான் சொன்ன பொய் வந்து கண்ணு முன்னாடி நின்று எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்கள ஏத்துக்க எல்லாருமே மறுக்கிறோம். இப்போ நம்ம வேற விதமா யோசிச்சு பார்க்கலாமே. அ அதாவது தான் ச அ அதாவது தான் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. மத்தவங்கள யோசிச்சு பார்க்காம, இங்க மீனா இருந்துட்டு, "இங்க பாரு ராஜி, அதுக்கு அந்த பிரச்சனையும், இந்த பிரச்சனையும் நீ கோர்த்து வச்சு பேசக்கூடாது. அது வேற, இது வேற. அவங்க குடும்பத்தோட ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க. அத்தை ஒண்ணும் அப்படி பண்ணலையே. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தன்னோட பையன் வாழ்க்கைன்னு கூட பார்க்காம, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இதுவும் சம்மந்தப்படுத்தி எல்லாம் பேசாத. இல்லக்கா, அவங்களும் தன்னோட புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கிறப்போ அவங்க சின்ன சின்ன பொண்ணு தானேக்கா, இப்பதானே கல்யாணம் ஆச்சு. அதுக்காக தானே சொல்றேன். வேற எதுக்காகவும் இல்லக்கா. அவங்க எத்தனையோ போய் சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம வீட்ல எல்லாரையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமேலும் அவங்க நல்லா தான் பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த பொய்ய அவங்க சொன்ன பொய் எல்லாமே வெளிய வந்துருச்சு. இனிமே பொய் சொல்றதுக்குன்னு ஒண்ணும் இல்லக்கா. அவங்கள மன்னிச்சு நம்ம ஏத்துக்கினா கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இந்த குடும்பத்துல வாழ்வாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்னோட மனசுக்கு தோணுத சொன்னேன். வேற எதுவும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. என்னத்த ராஜு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா. நீங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க அத்த அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒரு தப்பு பண்ணிட்டு, நான் துரோகம் பண்ணிட்டேன்னு என்னோட புருஷன் ரொம்ப வருத்தப்பட்டு போய்க்கிட்டு இருக்காரு. அவ ஒரு தப்பு பண்ணி தான் பையனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு கோவத்துல இருக்கு. இப்போ அந்த துரோகத்த மன்னிச்சு மறந்து தன்னை ஏத்துக்க மாட்டாங்களான்ற ஏக்கம் எனக்குள்ள எப்படி இருக்கோ, அதை விட அதிகமா அவளுக்குள்ள கூட இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இதை கேட்டுட்டு மீனா இருந்துட்டு, என்னத்த நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசுறதெல்லாம் சரவணன் மாமா கேட்டாருன்னா கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. நீங்க அவர் மனசை நீங்க காயப்படுத்த போறீங்களா? இங்க பாரு மீனா, கண்டிப்பா நான் யாரோட மனசையும் காயப்படுத்துற போறதில்ல. அதே சமயத்துல சரவணோட வாழ்க்கையில சரவணன் தான் முடிவு எடுக்கணும். அவன் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்தாலும் அதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். என் பையன் வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். என் பையன் கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனுக்கு அதாவது கோவில்ல முத்துவேலும் சக்திவேலும் கோமதியையும் ராஜையும் அசிங்கப்படுத்தினதை கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் உடனடியாக கோவிலுக்கு ஓடி போகிறாங்க. ஓடி போன உடனே நம்ம கோமதி, ராஜி, மீனா இவங்க எல்லாருமே அழுதுகிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனடியாக வந்து, இங்கே பாருப்பா ராஜி, என்னப்பா ஆச்சு? உன்னை உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் வந்து திட்டிக்கிட்டு போனாங்களாமே, என்ன விஷயம், என்னவா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் பண்ண தப்புக்காக என்னோட அப்பாவும் என்னோட சித்தப்பாவும் என்னை திட்டிக்கிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது, என்னோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கே. நான் என்னோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மாமா. அது மட்டும் இல்லாமல் என்னால் தானே குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நான் மட்டும் அன்னைக்கு அத்தை கண்ணில் மாட்டாமல் இருந்திருந்தேன்னா இப்போது நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்துப்பீங்களே, உங்கள் 2 பேர் வாழ்க்கையிலுக்குள்ள நான் ஒரு சண்டையாக வந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரபாராஜி, நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததோ இல்லை கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகப்பா இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் வருத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்லவும், எனக்கு இருக்கிறதெல்லாம் கோவம் உங்கள் அத்தை மேலே மட்டும்தான். உங்கள் அத்தை அன்னைக்கே நடந்த விஷயத்தெல்லாம் இப்படி பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன்னு வந்து சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளோ மனசு வருத்தம் ஆயிருக்காது. ஆனால் இத்தனை நாளாக என்கிட்ட ஏதேதையோ பொய்ய சொல்லி அவ்வளோ நாடகம் நாடி என்னை நம்ப வச்சிருக்க பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னை பார்த்தா அவளுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா வருத்தத்தில் பேசவும், நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அந்த சூழ்நிலையில நீங்களா இருந்திருந்தா, இல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்க அங்கேயே பார்த்த இடத்துல விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்களே தவிர, நீங்க வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா மீனா, என்ன வாய் கொஞ்சம் அதிகமாவே போகுது. இங்க பாருங்க மாமா, நான் இருக்கிறத தானே சொல்றேன். எனக்கு வாய் அதிகமா போகுதுனால இல்ல மாமா. நான் இருக்கிறத சொல்றதுனால உங்களுக்கு கோவம் வந்தா பரவாயில்ல மாமா. நான் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். இங்க பாருங்க மாமா, நீங்க அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா
இந்த கல்யாணத்தை நீங்கள் நடக்க விட்டுருக்க மாட்டீங்க. இப்போது அது கதிரோட வாழ்க்கையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக கதிருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம ராஜு கொடுத்து வச்சிருக்கணும் கதிர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? எதுக்காக நீங்கள் அத்தைக்கிட்ட இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலையே. உங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக அண்ணன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தானே இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அதாவது அத்தையை தானே நீங்கள் திட்டியிருப்பீங்க. இப்போது அத்தை பண்ணி வைக்கலன்னு தெரிஞ்சது உடனே கதிர் மேலே மட்டும் கோவப்பட்டுட்டு இப்போ கதிரை கொஞ்ச நாளில் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போது அத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை? அத்தை என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சது தப்பா? ஏதோ அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா அவங்க 2 பேரும் வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்களே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. எதுக்காக மாமா அத்தை மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, வீட்டில் பெரிய மனுஷன்னு நான் ஒருத்தர் இருக்கனா இல்லையா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கனே, அதுக்கு மட்டும்தான் கௌரவமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான். ஆனால் உள்ளே எதுவுமே கிடையாது. எல்லாரும் என்ன கஷ்டம் தான் படுத்துறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தோணுது தான் பண்ணுறீங்க. செந்தில் பார்த்தியா, அவனுக்கு தோணுன மாதிரி அவன் தனியாக அதாவது தனியாக போயிட்டான். இன்னொருத்தன் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட பொண்டாட்டியாவது என் பேச்சையும் எனக்கு மதிப்பையும் கொடுத்துருக்கான்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது கூட இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மனசே எனக்கு ஆறலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியமும் மீனாவும் பாக்கியமும் அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாண்டியனையும் கோமதியும் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் திரும்பி பார்க்குறாரு யாருன்னு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியமும் தங்கமயிலும் வர்றதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் பொண்ணு உங்கள் பெரிய மருமக வீட்டை விட்டு போனால் மகாலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு விருந்து கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம்னு நீங்கள் பாட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் பாட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சிறது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு மீனாக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நாங்கள் எதுக்காக கஷ்டப்படணும்? எதுக்காக நாங்கள் கஷ்டப்படணும்னு சொல்லுங்கள். நீங்கள் தானே தப்பு பண்ணது. தப்பு பண்ணவங்க தானே கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் இப்படி பண்ணிட்டோமே, செஞ்சிட்டோமே, இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படுவாங்களே தவிர நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நாங்கள் எதுக்காக கஷ்டப்படணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் சொல்லவும், என்னம்மா நீ பேச வந்துட்டியா? நீ பேசவே பேசாத. உன்னால தான் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிட போகிறேன், அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், சின்னவங்களை பேச விட்டு பெரியவங்க எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன் உங்களுக்கெல்லாம் வாயில் என்ன நீங்கள் பேசினா முத்து விழுந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு பஜார் கூட பேசுறதுக்கு பேசாமல் இருக்கலாம் தான் அமைதியாக இருக்கேன். உன்கிட்ட மாய கொடுத்தா எங்களுக்கு தான் அசிங்கம். அதனால தான் அமைதியாக இருக்கேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? திரும்ப இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு எதுக்கு வெக்கம்னு கேட்குறேன். என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உங்ககிட்ட சொன்னதானே சொன்னேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக வெக்கப்படணும்? என் பொண்ணோட வாழ்க்கை சரியாகிற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்ட சவால் விட்டு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது. இது பொது இடம். பொது இடத்துல வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமோன்னு அதாவது கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை, அசிங்கமாக இல்லை. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்கேருந்து போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் சொல்லவும், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இது பொது இடம் தானே சொன்னீங்க. நான் எங்கே வேணாலும் நிற்பேன், என்ன வேணாலும் பேசுவேன். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, எதை பற்றி வேணாலும் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் நில்லுங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே, அதுதான் எங்களுக்கு கவலை. உங்களை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், ஐயர் இருந்துட்டு வராரு. வந்த உடனே, இங்கே பாருங்கள், இது கோவிலில் நீங்கள் யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது. முதல்ல இங்கேருந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சாமி, நாங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணல. இங்கே வந்து நிற்கிறாங்களே பாருங்கள், இவங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம
தங்கமயில இருந்துட்டு, "மாமா, என் மேலே இப்போ வரைக்கும் உங்களுக்கு இரக்கமே வரலையா மாமா? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா. என்னோட அம்மா ஏதோ என் வாழ்க்கைய காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சு, இப்போ எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கோர்ட்டுக்கு வரையும் இழுத்து விட்டுட்டாங்க. அதுவும் மாமா எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுனால மட்டும் தான் தவிர, வேற எதுக்காகவும் இல்ல மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இனிமே அப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் மாமா. இனிமே கண்டிப்பா நான் பொய்யும் சொல்ல மாட்டேன். நீங்க கிழிச்ச கோட்ட கூட தாண்ட மாட்டோம் மாமா. உங்க வீட்ல ஒரு ஓரமா இருந்துக்கிறேன் மாமா. யாருமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன உங்க வீட்டுக்குள்ள ஏத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கவும், இத கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாருப்பா, உன்னை கோர்ட்ல பார்த்துக்கோன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்க? நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்குமா. அப்புறமா என்ன பேச வச்சிராத. அப்புறமா உன்னோட மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவேலும், சக்திவேலும் வராங்க. வந்த உடனேயே நம்ம பாண்டியனையும், நம்ம பாக்கியம் குடும்பத்தையும் பார்த்துட்டு பயங்கர ஒரு மாரி கோவத்தோட, "என்னப்பா வெளிய சண்டை போடுற மாரி நடிச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ள எல்லாரும் சொந்தமாயிட்டீங்க போலயே. இந்த ஃப்ராடு குடும்பமும், இந்த குடும்பமும் ஒண்ணு பஞ்ச பரதேசி குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்போ என்ன? இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. ஏற்கனவே என்னோட அத்தையும், ராஜையும் நீங்க கஷ்டப்படுத்துனது பத்தாதா, இன்னும் யார கஷ்டப்படுத்தலான்னு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கிருந்து முதல்ல போங்க. மத்தவங்க மனச உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதா? மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல மத்தவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு எப்பவுமே நீங்க யோசிச்சு பண்ண மாட்டீங்களா? உங்கள பார்த்தா எனக்கு அவ்ளோ கோவம் வருது." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரும்மா, என்ன உன்னோட அத்தைக்காக நீ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரியோ? உன்னோட அத்தை ரொம்ப 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 கேவலமானவ. அவ ஓடுகாலி." அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கவும், நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. எ அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, அ இங்க பாருங்க எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க மாமா. நீங்க அமைதியாவே நின்னுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் மாமா இப்படி நின்னுக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க மாமா." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும், இத கேட்டுட்டு நம்ம அதாவது யாரு மீனா இருந்துட்டு, அ அதாவது யாரு நம்ம கோமதி இருந்துட்டு, "மீனா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. யார்கிட்டயும் நம்ம பேச தேவையில்ல. வா மீனா, நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "நான் எப்படி வீட்டுக்கு போக வச்சுருவேன் நானு? இப்போ நீங்க 2 பேரும் சண்டை போடுற மாரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உள்ளுக்குள்ள சொந்தம் கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கீங்க. போய் விருந்தெல்லாம் கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த குடும்பத்து மேல எந்த ஒரு அக்கறையுமே இல்லாத மாரி என்கிட்ட பேச வந்துட்டீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு, எதுக்காக நீ என்கிட்ட இந்த இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்டேன்னா வச்சுக்கயேன், அவ்வளோதான் உனக்கு." அப்படின்னு சக்தியில இருந்துட்டு பாக்கியத்த பார்த்து கேட்கவும், "இங்க பாருங்க, உங்க உருட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. நீங்க எவ்வளோ பெரிய கேவலமான ஆளுங்கன்னு எனக்கு கோர்ட்லயே தெரிஞ்சிருச்சு. எங்களுக்கு சாதகமா பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு, தங்கச்சிய காப்பாத்துறேன்னு தங்கச்சி தங்கச்சி பக்கம் நின்றீங்கல்ல, இப்ப தங்கச்சி வச்சால ஆப்பு." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், இத கேட்டுட்டு சக்திவேல் இருந்துட்டு, "அண்ணே, இந்த அசிங்கமெல்லாம் நம்மளுக்கு தேவையாண்ணே? பாருண்ணே, எப்படி சிரிக்குதுன்னு பாருண்ணே. கேவலமா இருக்குண்ணே, அசிங்கமா இருக்குதுண்ணே." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருப்பா மீனா, அ அ இங்க பாருப்பா அரசி, இங்க பாருப்பா ராஜிமா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. எதுக்காக இங்கேயே நின்டுகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு, "மாமா, ப்ளீஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா மாமா? என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏத்துக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா." அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்துடுறாங்க. கால்ல விழுந்த உடனேயே ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுது. ஆனா, அது எதுவுமே கண்டுக்காம நம்ம கோமதி, ராஜு, அதுக்கப்புறம் மீனா, பாண்டியன் இவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேலு, சக்திவேலு, தங்கமயில், அதுக்கப்புறம் பாக்கியம் இவங்க 4 பேரும் தான் நின்னுட்டுக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க ஐயா, எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி உபத்திரம் பண்ணி வச்சுட்டீங்களே. நீங்க அப்போ மட்டும் அந்த வார்த்தைய சொல்லாம இருந்திருந்தா, இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். என் பொண்ணோட வாழ்க்கைய எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருந்த ஒரே வழி அதுதான். அதையும் நீங்க அடைச்சு விட்டுட்டீங்களே ஐயா. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஐயா?" அப்படின்னு கேட்கவும், "இங்க பாருங்க, நீங்க என் எ எங்க வீட்டு பொண்ணுங்கள எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தாம, நீங்க அந்த வீட்டு ஆம்பளைங்கள எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நாங்க தாங்கியிருப்போம். ஆனா என்னோட வீட்டு வ வ பொ பஸ் அதாவது பொண்ணுங்கள எதுக்காக நீ அதாவது அ ஜெயிலு வரைக்கும் போக சொன்ன? அதனால தான் எங்களுக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு சாதகமா நான் பதில் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. அவங்க மேல பாசமும் வரல, ஒண்ணுமும் வரல." அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், "என்னய்யா சொல்றீங்க நீங்க? உங்களுக்குள்ள இருந்த எல்லா பகையும் முடிஞ்சிருச்சு.
நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டேனீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லவும், உனக்கு யார் சொன்னது? நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டேங்க. நீ அதை கொண்டாடுன்னு உங்ககிட்ட யாராச்சும் வந்து சொன்னாங்களா? அப்படி இல்லைல்ல, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் உனக்கு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு, சக்தி எதுக்காக தேவையில்லாத எல்லாருக்கிட்டையும் நீ பேசிக்கிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்துக்கு அப்பதான் சந்தோஷமாகுது. இவங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரல. இவங்க 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதாவது வெளிய மட்டும் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே ஒண்ணு சேரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடி மயிலு, உன்னை அந்த வீட்ல இனிமே சேர்த்துறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. கண்டிப்பா நீ அந்த வீட்டுக்கு போவ. கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில எப்படி கோமதி வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.